ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் பெண்கள் முன்னேற்றம் தடைப்படுறதுக்கு யாரெல்லாம் காரணம், பெண்களே தானா அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முன்னேற்றம் அடைஞ்சால் எல்லாருக்கும் நன்றி, நல்லது தானே, சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவெல்லாம் பெறலாங்க. பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு பெண்களே காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்களா? அதாங்க உண்மை. என்னென்னா, நான் ஒரு 7-8 இது சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு முன்னேற பாருங்கள். என்னென்னா, முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுங்க. நம்மளால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டே இருப்பாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்குவாங்க. அதனால கண்டிப்பாக முன்னேற்றம் தடைப்படும் இல்லைங்களா? இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு இருப்பாங்க, கல்வியை அலட்சியம் செய்வாங்க. என்னென்னா, படிச்சுட்டு இருப்பாங்க, பாதையிலே நிறுத்திடுவாங்க. முன்னேறணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் படித்தும் கற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது, அப்டேட் ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கிறது கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு தடையாக தாங்க இருக்கும். இதையும் யோசிங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, தைரியமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சுய முடிவு எடுக்க மாட்டாங்க, எதுக்கும் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் பிறர் முடிவு எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்கள கேட்டு செய்யலாமா, இவங்களை கேட்டு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி செய்வாங்க. சுய முடிவை எடுக்க மாட்டாங்க. அது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் இல்லைங்களா? சுய முடிவு எடுக்கணுங்க எல்லாத்துலேயுமே, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பயங்க. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. என்ன சொல்லிடுவாங்களோ, சமூக விமர்சனத்துக்கு பயப்படுவாங்க, தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு பயப்படுவாங்க. எதை பார்த்தாலும் பயப்பட்டாக்க முன்னேற முடியுங்களா? எல்லாத்தையும் துணிஞ்சு தான் செய்யணும். ஆனால் சமூக விமர்சனம் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு நல்லதே செஞ்சாலும் சரி, கெட்டதே செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறாங்களா, கெட்டது செஞ்சால் தூட்டுற ரெண்டுமே இல்லைங்க. எல்லாத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் சொல்கிறாங்க. நான் விமர்சனம் செய்யறதுக்கு என்னங்க கஷ்டம்? அதனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் இருக்கணுங்க. தோல்வியை கண்டு பயப்படுவாங்க சில பேர். அதனால் தோல்வியை கண்டு பயப்படாமல் இருந்தாவே முன்னேறலாங்க. அடுத்ததாக பெண்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பொருளாதார சுயநிலை இல்லாததானுங்க. அவங்க கிட்ட பொருளாதாரம், சொந்த வருமானம் இருக்காது. சொந்த வருமானம் இல்லாதனால எதையுமே முயற்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? அதனால் சொந்த காலில் சொந்த வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணுங்க. அது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அதை யோசித்து சொந்த வருமானத்துக்கு இருந்தால் தான் எந்த முன்னேற்றமாக செய்யறதுக்கும் தடையில்லாமல் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக அது ஒரு முன்னேற்றத்துக்கு தடை இருக்கத்தான் செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம், அப்புறம் வேலை, சுய வளர்ச்சி சமநிலை இல்லாத போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய முன்னேற்றம்லாம் கண்டிப்பாக தடைப்படுதுங்க. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெண்கள் முன்னேறத்துக்கு என்னங்க தடை இருக்க போகுது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை உறவுகள் நான் சொல்லுவேங்க. என்னென்னா, முன்னேற்றத்தை தடுக்கிற நண்பர்கள், சுற்றங்கள் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள கண்டுக்கிட்டு நம்ம தூரமாக போயிட்டோம்னாவே நம்ம பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக தடைப்படாதுங்க. பெண்கள் கண்டிப்பாக முன்னேறணும்னா திறனை வளர்த்துக்கணுங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக திறன் வளர்ச்சி செய்யாமல் இருக்கிறது தான் புதிய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக தடையாக இருக்குது. புதிய முயற்சியெல்லாம் எடுத்து திறன்கள் எல்லாம் வளர்த்துக்கணும், நம்மளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும், இன்டெலிஜென்ட் வளர்த்துக்கணும். அப்போ தான் முன்னேற முடியும். எல்லாருக்கிட்டையும் பயம் இல்லாமல் கலந்து பேச முடியும், எல்லார்கிட்டையும் நல்லா பண்ண முடியும், முன்னேற முடியும். இதையும் மனசில் வச்சுக்கோங்களேன். பெண்கள் கண்டிப்பாக முன்னேறி வந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க. பெண்கள் தான் குடும்பத்தின் கண்கள்னே நான் சொல்லுவேங்க. பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, பெண்கள் முன்னேறணும்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க. கல்வியெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கல்வி தான் இது கொடுக்கும். அதுக்கு அடுத்து எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. சுயமாக தான் முடிவு எடுக்கணும். யார் என்ன
பயந்துட்டே இருந்தால் முன்னுக்கு வர முடியாதுங்க. அடுத்து உங்கள் பயம் எல்லாம் தூக்கி போடுங்க. சமூகத்தில் விமர்சனம் செய்கிறவங்களாம் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறது இல்லை. அதனால் தோல்வியை கண்டு பயப்படாமல் முன்னேறி வாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் தனியாக உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் எல்லாருக்கும் சுய தொழில் சுய வருமானம் ஏற்பாடு பண்ணிக்கணும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வேணுங்க. உங்களுடைய எதிர்மறை உறவுகள் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு நெகட்டிவாக பேசிட்டு அவங்களையெல்லாம் விட்டுட்டு வெளியில் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க. அப்டேட் ஆகிக்கோங்க. உங்களுடைய திறனை அப்பப்போ வளர்த்திக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். பெண்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்களேன். முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.